வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காமன்வெல்த் ஊழல் வழக்கு விசாரணையை திங்கள் முதல் தினமும் விசாரிக்க முடிவு. டெல்லி சிபிஐ நீதிமன்ற நீதிபதி தகவல். நாட்டின் 14வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக RM லோதா பதவியேற்பு. ஜனாதிபதி மாளிகையில் பதவி பிரமாணம். சர்ச்சைக்குரிய கருத்தால் வந்தது கட்டுப்பாடு. யோகா குரு ராம்தேவ் லக்னோ பொதுக்கூட்டத்தில் பேச தேர்தல் கமிஷன் தடை. விரிவான செய்திகள். காமன்வெல்த் ஊழல் வழக்கு விசாரணையை தினமும் விசாரிக்க சிபிஐ நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி திங்கள் முதல் விசாரணை துவங்குகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டிகளின் போது நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. போட்டி நடந்த மைதானங்களில் ஸ்கோர் போர்டு அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை சுவிஸ் நாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியதில் அரசு கஜானாவுக்கு 90 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக காங்கிரஸ் எம்பியும் காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவருமான சுரேஷ் கல்மாடி மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இவ்வழக்கின் விசாரணை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் துவங்கியது. ஆனாலும் இப்போதுதான் சிபிஐ தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் MP MLAக்கள் தொடர்புடைய வழக்குகளை ஓராண்டுக்குள் விசாரணை நீதிமன்றம் முடித்துவிட வேண்டுமென கடந்த மார்ச் 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதை கருத்தில் கொண்டு காமன்வெல்த் ஊழல் வழக்கு விசாரணையை தினமும் நடத்தி முடிக்க உள்ளதாக டெல்லி சிபிஐ நீதிமன்ற நீதிபதி மது ஜெயின் ஞாயிறன்று தெரிவித்தார். 90 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சுரேஷ் கல்மாடி தவிர போட்டி ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் நிர்வாகிகள் லலித் பனோட், VK வர்மா உள்ளிட்ட 10 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது ஊழல் தடுப்புச் சட்டம், கிரிமினல் சதி, மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகளில் குற்றம் நிரூபணமானால் கல்மாடி உள்ளிட்டோருக்கு ஆயுள் சிறை தண்டனை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக RM லோதா ஞாயிறன்று பதவியேற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி P. சதாசிவம் சனிக்கிழமை அன்று ஓய்வு பெற்றார். அதையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட RM லோதா நாட்டின் 41வது தலைமை நீதிபதியாக ஞாயிறன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் RM லோதாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் AK அந்தோனி, சுஷில்குமார் ஷிண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். RM லோதா குறுகிய காலமே தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார். வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி அவர் பதவி ஓய்வு பெறவுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பிறந்த RM லோதா 1973ஆம் ஆண்டு ஜோத்பூரில் வக்கீலாக தனது பணியை துவக்கினார். 1994ஆம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட RM லோதா பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். 2008ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற RM லோதா நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளை விசாரித்துள்ளார். அரசியல்வாதிகளின் பிடியிலிருந்து சிபிஐ விடுவிக்கப்பட்டு தன்னாட்சியுடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்த RM லோதா மூத்த அதிகாரிகளை விசாரிக்க அரசின் அனுமதியை சிபிஐ பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். ஆசிட் விற்பனைக்கு பல விதிமுறைகளை வகுத்தளித்த பெருமையும் RM லோதா தலைமையிலான பெஞ்சுக்கு உண்டு. யோகா குரு பாபா ராம்தேவ் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை தொடர்ந்து லக்னோவில் கூட்டங்களில் பேச அவருக்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளது. பாரதிய ஜனதாவுக்காக பிரச்சாரம் செய்து வரும் யோகா குரு பாபா ராம்தேவ் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் பேசும்போது தேனிலவு மற்றும் இன்ப சுற்றுலாவாகத்தான் தலித்துகளின் வீடுகளுக்கு ராகுல் சென்று வருவதாக கூறினார். தலித் பெண்ணை ராகுல் மணந்திருந்தால் இந்நாட்டின் பிரதமராகி இருப்பார் என்றும், ஆனால் உள்நாட்டு பெண்ணை மணக்க அவருக்கு விருப்பமில்லை என்றும் பேசினார். தலித்துகளை அவமதிக்கும் வகையில் ராம்தேவின் கருத்து அமைந்திருப்பதாக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் பல்வேறு தலித் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. ராம்தேவை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தப் போவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அறிவித்தார். பிரச்சினை பூதாகரமானதை அடுத்து தனது பேச்சுக்காக ராம்தேவ் மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் லக்னோ போலீசார் ராம்தேவ் மீது சனிக்கிழமை அன்று வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் லக்னோவில் கூட்டங்களில் பேச ராம்தேவுக்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்து ஞாயிறன்று உத்தரவிட்டது. இந்த தடை உத்தரவு மே 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராம்தேவின் பேச்சுக்கு எதிராக தலித் அமைப்புகள் தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்தி வருகின்றன. பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்க வேண்டாம் என்று தலித் அமைப்பினர் வேண்டுகோள் விடுக்கும் அளவுக்கு
விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் லோக்சபா தேர்தலின் எஞ்சிய 3 கட்ட தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று கோடநாடு புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக காஷ்மீரில் உயிரிழந்த ராணுவ அதிகாரியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஜெயலலிதா கடந்த 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தது. இதையடுத்து ஞாயிறன்று நண்பகலில் முதல்வர் ஜெயலலிதா கோடநாடு புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையில் காஷ்மீரில் உயிரிழந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் நிதி தர உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் 44வது ராஷ்டிரிய துப்பாக்கிப் படை பிரிவில் பணியாற்றி வந்த சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவர் பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் உயிரிழந்தது தனக்கு மிகுந்த மனவேதனை அளித்துள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் கமிஷன் தவறிவிட்டதாக திமுக கூட்டணி கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் கடந்த 24ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா ஆகியோர் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் ஞாயிறன்று சந்தித்தனர். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட கருணாநிதிக்கு இருவரும் நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை இருவரும் சந்தித்த போது தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டினர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை வழக்கத்திற்கு மாறான வினோதமான ஒன்றாக இருக்கிறது. எதற்காக இந்த 144 தடை ஆணை பிறப்பித்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கடைசி நாட்களில் ஆளுங்கட்சியான அதிமுகவினர் சுதந்திரமாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கு இந்த தடை ஆணை பயன்பட்டதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலிலே பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்று ஆங்காங்கே விளம்பர பலகைகளை வைத்திருந்தார்கள். அவையெல்லாம் நகைப்புக்குரியதாக மாறிவிட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய முழு ஒத்துழைப்புடன் இறுதி கட்டத்திலே பண விநியோகம் நடைபெற்றது. ஆனால் தமிழக மக்கள் பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை வாழ வைப்பார்கள். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்று நிச்சயமாக மத்தியிலே ஆட்சி அமைப்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்திலே திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அமையும். தேர்தல் முடிவுக்கு பின்னர் மத்தியில் மதச்சார்பற்ற ஆட்சி அமையும் என்று இருவரும் நம்பிக்கை தெரிவித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடந்துள்ளது. விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படும் சித்திரை தேர் திருவிழா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் கோலாகலமாக நடக்கும். இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து கற்பக விருட்சம், யாழி, கருட, அனுமந்த, யானை வாகனங்களில் நம்பெருமாள் வீதியுலா வந்தார். 7ஆம் நாளான 25ஆம் தேதி நம்பெருமாள் திருச்சி விகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டார். 8ஆம் நாளில் தங்க குதிரை வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு பெருமாள் அருள் பாலித்தார். 9ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் 5 மணியளவில் திருத்தேரில் எழுந்தருளினார். காலை 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோவிந்தா கோவிந்தா எனும் பக்தி கோஷங்கள் முழங்க 4 முக்கிய வீதிகளில் திருத்தேர் வலம் வந்தது. தை தேரு, பங்குனி தேரு, சித்திரை தேரு. அதுலயும் இந்த சித்திரை தேரு வந்து ரொம்ப பெருசா நடக்கும். நிறைய கிராமத்துல இருந்து மக்கள்லாம் வந்து தங்கியிருந்து இந்த தேரை வந்துட்டு சேவிச்சுட்டு போவாங்க. தேரு வந்துட்டு மத ஒற்றுமையை வந்துட்டு வலியுறுத்துது. பெருமாள் வந்து நல்ல அலங்காரம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி வீதியில உலா வந்தாரு. பெருமாளை பாக்குறதுக்கு நிறைய பேர் கூட்டமா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போனாங்க. ரங்கா ரங்கா எனும் கோஷமிட்ட பக்தர்களுக்கு திருத்தேரில் எழுந்தருளிய நம்பெருமாள் அருள் பாலித்தார். சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சித்திரை மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் நந்தி எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் 2 முறை வரும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சனி பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது.
சித்திரை மாதமான 26ஆம் தேதி சனிக்கிழமையன்று தஞ்சை பெரிய கோவிலில் சனி பிரதோஷம் சிறப்பாக நடந்தது. பெருவுடையாருக்கு ஏற்ற பெரிய நந்திக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தில் தஞ்சாவூர் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நந்தி எம்பெருமானை வழிபட்டனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் பாஸ்கு திருவிழாவை முன்னிட்டு தூம்பா ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை நடத்தினர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் 350 ஆண்டுகள் பழமையான 96 பட்டிகளின் தாயகமான புனித வியாகுல அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு 324வது பாஸ்கு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இயேசுவின் வாழ்க்கை வரலாறு சித்தரிக்கப்பட்ட நாடகம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வாக இயேசுவின் உடல் தாங்கிய தூம்பா ஊர்வலம் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சிலுவை மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். அப்போது இயேசுவின் போதனைகள் குறித்த பாடல்கள் பாடப்பட்டன. இதைத் தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியும், பின்னர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருவுருவச் சிலையை அலங்கரிக்கப்பட்ட தேரில் முக்கிய வீதி வழியாக கொண்டு சென்றனர். தொடர்ந்து வான வேடிக்கை, கூட்டு பிரார்த்தனைகள் நடந்தன. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,584 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,823 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,990 ரூபாயாக இருந்தது. தமிழகம் முழுவதும் கோடை வெப்பம் உச்சகட்டத்தை நோக்கி செல்வதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஏப்ரல் மாதம் இறுதி முதல் ஜூன் மாதம் வரை கோடையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத துவக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் மக்களை வாட்டி வதைக்க துவங்கிவிட்டது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பம் உச்சகட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. பகல் நேரத்தில் வெளியே வரும் மக்கள் தலையில் துண்டு, தொப்பி, குடையோடு வருகின்றனர். வெயிலின் உச்சத்தால் பலர் பகல் வேளையில் வீட்டை விட்டு வெளியே வருவதையே தவிர்க்கின்றனர். வெயிலால் ஏற்படும் தாகம் மற்றும் நோயிலிருந்து பாதுகாக்க செயற்கை பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களான நொங்கு, இளநீரை நாடி செல்கின்றனர். கோடை காலத்துல வெயிலுக்கு பாத்தீங்கன்னா கெமிக்கலான சவனப்போ இல்ல பெப்சியோ இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி குடிக்கிறத விட நம்ம இயற்கையா கிடைக்கிற இளநீர், நொங்கு, தண்ணீர் பழம் இந்த மாதிரி குடிக்கிறது உடம்புக்கு நல்லா இருக்குது, குளிர்ச்சியாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த சம்மர் சீசனில் வெயிலில் வெளியில் கூட்டு போக முடியல, எங்கேயும் வர முடியல. குழந்தைங்க இந்த வெயில் தாங்க முடியாமல் ஏதாச்சும் கூலாக கேட்குறாங்க. பட் பாட்டில் ட்ரிங்கை குடிக்கிறத காட்டில் இந்த மாதிரி இளநீர், தர்பூசணி, நொங்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. வெயிலின் தாக்கம் வரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க தர்பூசணி போன்ற உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் பழங்களை அதிகளவு வாங்கி செல்வதாகவும் மதுரை மக்கள் தெரிவித்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு. தாகத்தை தீர்க்கிறதுக்காக கண்ட நீர் பாட்டில் ட்ரிங்க்ஸை சாப்பிட்றத விட இயற்கையில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி, நொங்கு, இந்த இளநீ இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற விரும்பி இப்போ நான் இந்த பக்கம் வரையும்போது தர்பூசணி சாப்பிட்றேன். இது உடம்புக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. வெயில் காலம்னால தர்பூசணி இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது. கலரு அது இதுன்னு வாங்கி தரதை விட இது கெமிக்கல் இல்லாத ஐட்டம், நல்ல ஐட்டம், நல்ல பொருள். கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் சாலையோர கடைகளில் இயற்கை பானங்களின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.